தமிழக முதல்வர் விஜயின் எலும்பை உடைப்பேன் என்று அலும்பாக பேசிய திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தற்போது காலையில கைது செய்யப்பட்டிருக்காரு. விஜயை விமர்சித்தா உடனே கைது செய்வீங்களா அப்படின்னு அவருக்கு நியாயம் கேட்டு திமுக தலைவர்கள் பலரும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்ன இந்த தியாகி நியாயமா பேசிட்டாரு, இவருக்கு நியாயம் கேட்கிறாங்க பலரும் அப்படின்றது குறித்துதான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். தமிழக முதல்வரா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுல இருந்தே அவர் குறித்தான விமர்சனங்கள் அதிகமாக வைக்கப்படுது. அதுல விமர்சனங்கள் அப்படின்றத தாண்டி தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சிக்கப்படும் விதமும் திமுக தலைவர்கள் கிட்ட இருந்தே வருவது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா மாறிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடியும் கூட பாத்தீங்கன்னா அன்பறிவு அப்படின்னு சொல்லப்படுற ஜென்செட், அதாவது 30 வயதை கடந்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி திமுகவுல உருவாக்கப்பட்டிருக்க அந்த ஜென்செட் மீட்டிங்ல பல விஷயங்கள் திமுக தரப்புல பேசப்பட்டுட்டே இருந்தது. இதுல குறிப்பா இதுல வழக்கறிஞரா இருக்கக்கூடிய அன்பறிவுன்னு சொல்லப்பட்ட இந்த நபரும் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்து பேசியதற்காக கைது செய்யப்பட்டார். அதாவது தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய மகனுக்கே போன் செய்து பேசுவதை போல உங்க அப்பா இங்கதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம், நடிகையோட உல்லாசமா இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் தரக்குறைவான விமர்சனத்தை வைத்ததன் மூலமா அன்பறிவு முதல்வரின் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்ததால் அவர் கைது செய்யப்பட்டாரு. அதற்கும் நியாயத்தை கேட்டா நீங்க கைது பண்ணுவீங்க. நியாயம் அப்படின்றது இந்த ஆட்சியில ஏதேனும் குறை நிறைகள் இருக்கா, மக்கள் பாதிக்கப்படுறாங்களா, அது போன்ற விஷயங்களை இவங்க பேசியிருந்தா பரவாயில்ல. ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை, அதுவும் முதல்வரின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இவங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்படி பண்ணும் பொழுது இவங்களை கைது செய்யாம என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுதான் தாவேக தரப்புல வைக்கப்பட்ட ஒரு கருத்தா இருந்தது. அதற்குமே அன்பறிவு அவர்களுடைய அம்மா, அதாவது திமுகவுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு ருசித்தவர்களா அவங்க இருந்திருந்தா கோர்ட் வாசல்லே போயிட்டு நான் பார்க்காத கோர்ட்டா, நான் பார்க்காத போலீஸா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், என் பையனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவேன் அப்படின்னு தூள் படத்துல வரக்கூடிய சொர்ணாக்கா போல அவங்க பேசிய காட்சிகளையும் நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம். அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன், திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் விஜயை சரமாரியாக வசைபாடியதற்காக இவரும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தெல்லாம் பல விஷயங்களை பேசியதற்காக கைது செய்யப்பட்டார். அதற்கப்புறம் ஜாமீன் பெற்று இவர் வெளியே வந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா திமுகவுல விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர் வெற்றி பெற்றதற்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விழா கோவில்பட்டியில நடத்தியிருக்காரு. இந்த விழாவுல மக்களுக்கு நன்றி தெரிவிக்க அதுதானே செய்யணும், இல்ல திமுக ஆட்சியில முன்னாடி செய்த பல விஷயங்கள் குறித்து நீங்க பண்ண நல்ல விஷயங்கள் இருந்திருந்தா அதை எடுத்துரைத்திருக்கலாம். ஆனா அப்படி எல்லாம் பண்ணாம ஒரு தனிப்பட்ட முதல்வரின் வாழ்க்கையை குறித்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னா, அதுவும் அவர் குறித்து விமர்சித்தது மட்டுமல்லாமல் ஒருமையில் ஒரு முதல்வரை, இப்போ நான் ஒரு கேள்வியை திமுகவினரை பார்த்து கேட்கிறேன், என்னன்னா உங்க ஆட்சியில திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா இருக்கும் பொழுது அவரை பார்த்து யாராவது உங்களை எலும்பை உடைச்சிருவேன், நீங்க சட்டமன்றத்துக்குள்ள வாங்க, உங்களை அங்க பாத்துக்கிறோம், உங்க எலும்பு உடைச்சிருவேன், உங்களை அடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு யாராவது தாவேக்கால இருக்கவங்களோ இல்ல வேற யாராவது தனிப்பட்ட நபர்களோ பேசி இருந்தா அவங்க மீது நீங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? அந்த விஷயத்தை தான் இந்த எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களும் செஞ்சிருக்காரு. அந்த மேடையில மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக போன அந்த மேடையில விளாத்திக்குளம் மக்கள் கிட்ட இவர் பேசிய இந்த விஷயங்கள் தான். அவர் பேசுற அந்த வீடியோவும் நான் அந்த காணொலியில இணைக்கிறேன். இதை கேட்டு இவர் பேச்சுக்கு இவரை கைது செய்யாம வேற என்ன பண்ணுவாங்க, இவருக்கு அவார்டு கொடுப்பாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்றது அந்த பேச்சை கேட்கும் பொழுது உங்களுக்கே புரியும். மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுனா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. அதுவும் இவர் பேசக்கூடிய அந்த மேடை இருக்குல்ல, அது ஏதோ ஒரு கிராமங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மேடை கிடையாது. அதுல திமுகவின் முக்கிய புள்ளிகள்லாம் அந்த மேடையில இருக்காங்க. ஏன்னா தொலைக்காட்சியிலையும் சோசியல் மீடியாலும் பார்க்கும்பொழுது அவர் தனியா அந்த மைக் முன்னாடி பேசுற அந்த காட்சிகள் மட்டும்தான் வருதே தவிர அதற்கு பின்னாடி அந்த மேடையில எந்தெந்த திமுக தலைவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. கீதா ஜீவன், முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சரா இருந்த கீதா ஜீவன் அவர்களும் திமுகவின் ஒரு முக்கிய புள்ளி, அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. திமுகவின் மிக பெரும் மூத்த தலைவரா இருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள், அவரை தொடர்ந்து சூர்யா வெற்றி கொண்டான், திமுகவின் வழக்கறிஞர் பிரிவுள்ள ஒரு முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய சூர்யா வெற்றி கொண்டான். இப்படி பேசினால் ஒரு எம்எல்ஏ முதல்வர் குறித்து இது போன்ற பகிரங்க மிரட்டல், கொலை மிரட்டல் விடுக்கும் பொழுது இது என்ன மாதிரியான சட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற எல்லா விஷயமுமே சூர்யா வெற்றி கொண்டான் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா வழக்கறிஞர் பிரிவுல இவரும் ஒரு வழக்கறிஞரா இருக்கிறாரு, திமுகவின் முக்கிய வழக்கறிஞரா இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு நீ பேச நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற துணியில தான் அவரும் உட்கார்ந்துருக்காரு. அவரை யாரும் எச்சரித்து இப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா, அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு முதல்வர் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடிய அந்த பாங்கும் அந்த மரியாதையும் அந்த மேடையில உட்கார்ந்திருந்த யாருக்குமே தெரியல அப்படின்றதா ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இதுவும் இவங்க சாதாரண மனிதர்களா இருந்தாலும்
இருந்தா பரவாயில்ல, ஒரு 75 ஆண்டுகால கட்சியின் ஒரு முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய மிக பெரும் தலைவர்கள்லாம் கூட அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்து அவரை யாருமே எச்சரிக்கலையே. அவரு ஒரு எம்எல்ஏ, அவருக்கு தெரியாம இருக்கலாம். எம்எல்ஏவாக இருந்தாலும் திமுகவுல பல வருடங்களா அவர் பயணிக்கக்கூடியவர் அப்படின்னும் பொழுது அவருக்கு தெரியலனா கூட அங்க இருந்த RS பாரதி அவர்கள்லாம் மூத்த தலைவர் தானே, அவருக்கு அதை எச்சரிக்கை செய்திருக்கலாம். இவங்க யாருமே செய்யல. இந்த முதல்வரை இப்படித்தான் எச்சரிக்கணும், அவரை இப்படிதான் மிரட்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிதான் அவங்களும் அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இவருடைய இந்த பேச்சுக்காக தான் இன்னைக்கு காலையில வந்து போலீசார் அவரை கைது செய்ய போனாங்க. எப்படியோ நம்ம பேசின பேச்சுக்கு நம்மள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. நைட்ல இருந்தே அவங்களுடைய வீடுகள்ல வந்து அந்த கட்சி தொண்டர்களும் அவங்களுடைய முக்கிய நிர்வாகிகளும் இருந்திருக்காங்க போல. ஏன்னா போலீசார் காலையில கைது செய்ய போகும் பொழுது எத்தனை பேர் வந்து போலீசாரை தடுத்து போலீஸ் அராஜக மொழிக அப்படின்னு தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்றது நம்ம காட்சிகள்ல பார்க்க முடியுது. கட்சிக்காரங்க ப்ரொடக்ஷன் கொடுப்பா ஸ்பீக்கர் பெர்மிஷன் இருந்தா நீங்க ஸ்பீக்கர் பெர்மிஷன் எம்எல்ஏனா ஸ்பீக்கர் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க கூப்பிட்டு இவருக்கு நான் எழுப்பக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான். என்னன்னா, இந்த கூட்டத்துல அவர் பேசும்பொழுது விஜய் அவர்களை பேசியதை தாண்டி விஜய் அவர்களை அவர் பேசியதற்கு, முதல்வரை விமர்சித்ததற்கு அவருக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுருச்சு. எடுக்கப்பட்டாலும் அவர் ஜாமீன்ல வெளியே வந்துருவாரு, அந்த தண்டனை அவருக்கு போதாது அப்படின்றது வேற விஷயம். ஆனா அதே மேடையில அவர் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா, இவரெல்லாம் ஒரு முதல்வரா, மானங்கெட்ட முதல்வர், காமராஜர் போன்ற பெரும் தலைவர்கள் வாழ்ந்த மண் இது அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் குறித்து அவர் அந்த இடத்துல பேசுறாரு. நான் கேக்குறேன், காமராஜர் குறித்து பேசுவதற்கு திமுகவினருக்கு என்ன தகுதி இருக்கு? எல்லாரும் வந்துட்டு உடனே சொல்லுவாங்க, திமுகவுடைய தலைவரா இருந்த அண்ணா அவர்கள் வந்து காமராஜரை எப்படி எல்லாம் மதிச்சாரு தெரியுமா, அவங்க நட்பு குறித்தெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், திமுக காரங்களுக்கு காமராஜரை பற்றி பேச என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறீங்களே அப்படின்னு திமுகவினர் வந்து சொல்லுவாங்க. இப்பவும் நான் சொல்றேன், காமராஜரை அறிஞர் அண்ணா எந்த அளவுக்கு மரியாதையாக நடத்தினார், அரசியல் நாகரிகத்துடன் நடத்தினார் அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். காமராஜரை இழிவுபடுத்தியதற்காக வெளிநாட்டு அதிபரை அறிஞர் அண்ணா என்ன செய்தார், அந்த செயல்கள் எல்லாமே எங்களுக்கும் தெரியும். நான் அறிஞர் அண்ணாவை சொல்லவில்லை, அவர் நாகரிக அரசியல் தெரிந்தவர். ஆனால் அவருக்கு பின்பு வந்த திமுகவினருக்கு தான் காமராஜர் என்ற பெயரை உச்சரிக்க கூட எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். முக்கியமா கலைஞரை பின்பற்றி வந்தவர்களுக்கும் கலைஞருக்குமே கூட இது பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னா, திமுகவின் நாளிதழா இருக்கக்கூடிய முரசொலி, இது வந்து கலைஞர் அவர்களால நிர்வகிக்கப்பட்ட இந்த ஒரு நாளிதழ்ல காமராஜர் அவர்கள் குறித்து வந்த விமர்சனங்களும் அவரை திமுகவினர் எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள் அப்படின்றத கேட்கும் பொழுது நான் சொன்ன இதே விஷயம், காமராஜரின் பெயரை உச்சரிக்க கூட திமுகவிற்கு தகுதி இல்லை அப்படின்றத நீங்களே சொல்லுவீங்க. எதனால அப்படின்னா, அந்த கார்ட்டூன் எல்லாம் ஒன்னா நான் போடுறேன், அதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு புரியும். இது எல்லாமே வந்து முரசொலியில வெளியிடப்பட்ட காட்சிகள். இதுல என்ன அவங்க சித்தரிக்க விரும்புறாங்க அப்படின்னா, காமராஜர் அவர்கள் வந்து இந்த சமூகத்திற்காக நாட்டிற்காக பங்காற்றி திருமணம் கூட செய்து கொள்ளாமல் வாழ்ந்த ஒரு தலைவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், அவர் பிரம்மச்சரியா இருக்கிறதுக்கு காரணம், அவர் ஆண் தன்மை இல்லாதவர். ஆம்பளையா இருந்தா கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவர் வந்து ஆம்பளையே கிடையாது, அவர் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரா போட்டிருக்கா மாதிரி, பெண்ணுடைய உடை அணிந்திருக்கா மாதிரி எல்லாம் பெண் என்பவள் எந்த அளவுக்கு கீழ்த்தரமானவங்க அப்படின்னு திமுகவினர் நினைச்சிருந்தாங்கன்னா, ஒரு பெண் வேடமிட்டு ஆணை சித்தரிப்பதன் மூலமாக அந்த ஆணை இழிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டின் கரைப்படியாத கைகளுக்கு சொந்தமான கக்கன் அவர்கள் இப்ப வரைக்கும் அவருடைய புகழை வந்து பல கட்சிகள் பாடிக்கிட்டு இருக்க சூழல்ல, தமிழகம் போற்றிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கக்கன் அவர்களையே வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்திருக்காங்க காமராஜர் அவர்களையும் கக்கன் அவர்களையும் அப்படின்றது இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது தெரியும் நம்மளுக்கு. அப்போ ஒருத்தவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும், அவங்க நாட்டிற்கு என்ன விஷயங்களை செய்திருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரே ஒற்றை குறிக்கோளுக்காக அந்த நபரை எவ்வளவு வேணா அவதூறு பரப்பி இழிவுபடுத்தி அவங்களை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டவர்கள் தான் திமுகவினர். அதே ஒரு நோக்கத்தை தான், அதே ஒரு அந்த பாணியை தான் தற்போது தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனா காமராஜர் அவர்கள் காலத்துல சோசியல் மீடியாக்கள் இந்த அளவுக்கு பூம் ஆகாத சூழல்ல இவர் பேசுவதை என்ன பேசினாலும் இவர்களை பின்பற்றுவதற்கு ஒரு கூட்டம் இருந்ததன் காரணமாக இவங்களுடைய பேச்செல்லாம் அந்த காலத்துல எடுபட்டாலும் பெரிய அளவுல அவங்க பேச்சுக்கான எதிர்வினைகளை அவங்க சந்திக்காம இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி, அதாவது இவங்க என்ன எந்த மூலையில என்ன பேசினாலும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய சோசியல் மீடியா இருக்கக்கூடிய காரணத்தாலும் இவங்க என்ன மாதிரியான ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைத்தாலும், இவங்க யாரு என்ன மாதிரியான விஷயத்த மக்களுக்கு கட்டமைக்க விரும்புறாங்க முயற்சிக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே புரிந்துக்க
யோசிக்கக்கூடிய மனப்பாங்கும் அந்த தெளிவும் மக்கள் கிட்ட இப்ப வந்திருக்கிறதுனாலதான் இவர்களை போன்ற எம்எல்ஏ மார்க்கண்டேயன் போன்ற ஆட்கள் எல்லாம் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத கூட புரிஞ்சுக்காம அந்த மேடையிலேயே உட்கார்ந்து அவர் பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டு அதற்கு பின்பும் கூட அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை விஜய் விமர்சித்தால் நீங்க கைது செய்வீங்களா, இது கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் போக்காக இருக்கு அப்படின்னு பேசக்கூடியவங்களுக்கு விமர்சிக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருந்தால்தான் ஆளும் கட்சி திறம்பட செயல்பட முடியும். இதுதான் ஆரோக்கியமான அரசியல். இதை விஜய் எதிர்க்கிறார், தாவேக அரசு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எவ்வளவு விஷயங்களை திமுக கட்டமைத்தாலும் அவர் செய்த வினைக்கு தான் தற்போது எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கு. அவர் பேசிய விஷயம் தவறு. இதே போல முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக யாராவது கொலை மிரட்டல் விடுத்திருந்தாலும் இதே விஷயத்தை தான் நானும் பேசியிருப்பேன், மற்ற கட்சிகளும் பேசியிருப்பாங்க. ஒரு முதல்வருக்கே கொலை மிரட்டல் வரும்பொழுது ஒரு சாதாரண மனிதனுடைய பாதுகாப்பு இங்க கேள்விக்குறியாகிருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் நானும் பேசியிருப்பேன், எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல கூட திமுக அரசியல் செய்யறது அப்படின்றதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் உண்மையான விஷயங்களை பகுத்தாய்வு செய்த விஷயங்களை மக்களுக்கு சென்று சேர்க்க வேண்டிய மீடியாவை கையில் வைத்திருக்கக்கூடிய திமுக. ஏன்னா காலையில சன் நியூஸ்ல இந்த செய்தியை நான் பார்க்கும்பொழுது என்ன போடுறாங்கன்னா, முதல்வரை விமர்சித்த எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டுள்ளார், விமர்சித்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு போடுறாங்க. வெறும் விமர்சித்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு போடக்கூடிய அந்த மீடியாக்கள் அந்த விமர்சனம் அல்ல, அது கொலை மிரட்டல். அவர் என்ன மாதிரியான விமர்சனத்தை வைத்தார், ஒரு முதல்வருக்கே பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார் அப்படின்றத ஏன் போடாம மறைக்கிறாங்க அப்படின்னு புரியல. அரசியல் ஆதாயத்திற்காக இந்த விஷயத்திலும் அரசியல் செய்வதற்காக அவங்க ஒரு நியூஸை ஒரு செய்தியை எப்படி திருத்து போட்டாலும் இந்த உண்மையை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய அந்த கடமை நம்மளுடைய திறன்பேசி ஊடகத்துக்கும் இருக்கிறதுனால இந்த வீடியோல நான் சொல்றேன், அவர் விமர்சித்ததற்காக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் விமர்சித்ததற்காக கைது செய்யப்படவில்லை. முதல்வர் விஜய் அவர்களுக்கு அவர் கொலை மிரட்டல் பகிரங்க மிரட்டல் விடுத்தார். உங்களுடைய எலும்பு உடைச்சிருவேன், நீ சட்டமன்றத்துக்கு வா, உன்னை பாத்துக்கிறேன், உன்னை அடிக்காம விடமாட்டேன் அப்படின்ற மாதிரியான கொலை மிரட்டல் பகிரங்க மிரட்டல் விடுத்ததன் காரணமா தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. எவ்வளவு பேர் எவ்வளவு விதமான வார்த்தைகள்ல திமுகவை சேர்ந்தவர்கள் விஜய் அவர்களை வசைப்பாடுகிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாரையுமே தாவேக அரசு கைது செய்திருந்தாங்க அப்படின்னா டெய்லி ஒரு கைது செய்தி நம்ம பார்த்திருப்போம். ஆனா இது போன்று தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனம் அப்படின்றத தாண்டி பகிரங்க மிரட்டல் விடுக்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கும் பொழுதுதான் இவங்களுக்கு மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனோட கைது நடவடிக்கையில எனக்கு தெரிஞ்ச பல கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துகிட்டேன். இந்த கைது நடவடிக்கை குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போன்று மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.